நான் என்ன செஞ்சனோ அதையும் நீ செய்யலாம். அதே போல அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுப என்று சொன்னாலும் அப்படி ஆகும். நான் எப்படி சொன்னனோ அதே போல நீ சொன்னா உனக்கு அப்படி ஆகும். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், இதுக்கு வரம்பற்ற தேவதாசர்லாம் தேவையில்லை, எல்லாரும் செய்யலாம். மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பூலோகத்தில் எவைகளை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்களோ அவைகள் பரலோகத்தில் லூஸ் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்தில் எதுக்கு அழுவீர்களோ பரலோகம் திறக்கப்படும் சொல்லலை. பூலோகத்தில் என்ன வேணும், என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுகிறீர்களோ பரலோகத்தில் அந்த காரியம் உங்களுக்கு கிராண்ட் பண்ணப்படும். என்ன ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உருவாக்குறேன். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறதுனால அவனை தகப்பனா ஏற்படுத்தினாரா, ஏற்படுத்தினபடினாலும் சொல்ல சொன்னாரா? ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்கு வேண்டிய சுகம் நல்வாழ்வு அனைத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ என்னுடைய வேலை என்ன? எத்தனை சொல்லணும், மதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும். நீ ஏசுநாதரா சொல்லி சொல்லி உருவாக்குறதுக்கு நீ ஏசுநாதரான்னு சொல்லும். நம்மை அவமானப்படுத்தும், மட்டப்படுத்தும். அது மனிதனுடைய மனதில் உதித்த எண்ணம் மதம். இது தேவனுடைய எண்ணத்தில் உதித்தது கிறிஸ்தவம். மனிதனுடைய எண்ணத்தை நான் பேசலை, தேவனுடைய எண்ணத்தை பேசுகிறோம். மத்தேயு திருப்புவோம். இயேசு எல்லா இடத்துலையும் பேசி பேசி தான் உருவாக்குறாரு. வியாதியை பார்த்து பேசுகிறாரு. பேதுருடைய மாமியை பார்த்து சொல்கிறார் இல்லையா, ஜுரம் நீங்குவதாகங்கிறாரு. ஜுரம் நீங்குது. மார்க் 11 தான் மத்தேயு 21 இருக்கு. மத்தேயு 21:21 மார்க் 11 தான் சொல்கிறாரு. மத்தேயு 21 வந்துருங்க. மத்தேயு 21:21 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்தை செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் நான் என்ன செஞ்சனோ அதையும் நீ செய்யலாம். அதே போல அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும். நான் எப்படி சொன்னனோ அதே போல நீ சொன்னா உனக்கு அப்படி ஆகும். இது சாதாரண மதவாதிக்கு பார்த்தா அநியாயமாக தெரியும். இது என்ன அநியாயம் கிடக்குமாங்க? அவர் சொன்னால் நடக்கும், நம்ம சொன்னால் நடக்குமா? நடக்குங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கி இருக்கிறார். நான் சொன்னால் நடக்குன்னு சொல்லலை, விசுவாசித்து சொன்னால் நடக்கும். இவைகள்லாம் எனக்கு உண்டாயிருக்குன்னு விசுவாசிக்கணும். சுகம் எனக்கு உண்டாயிருக்கிறது, ஆரோக்கியம் எனக்கு உண்டாயிருக்கிறது, செல்வம் எனக்கு உண்டாயிருக்கிறது, நல்வாழ்வு எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். கிருபையினால் உண்டாகிறது, விசுவாசத்தினாலே வருகிறது. எனக்கு முதல்ல அது உண்டாயிருக்கிறது என்பதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு தகப்பனும் வீட்டுக்கு பணம் வருவதாக, பொருளாதார செழிப்பு வருவதாக, வாய்ப்புகள் வருவதாக, நாலா திசையிலிருந்து எனக்கு கான்டாக்ட் வருவதாக, ஆர்டர் வருவதாக சொன்னோம்னா உண்டாயிருக்கிறதை அவர் அழைக்கிறார். நேற்று தான் இவனுக்கு திடீர்னு ஃபீவராக இருக்க மாதிரி டயர்டாக இருக்குது. நான் போய் படுத்துக்கிட்டான். நான் நோட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு அவன் ரூம் போயிட்டு கையில் ஜெபம் இருந்துச்சு, ஜெபம் பண்ணிவிட்டு இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் 5 நிமிஷம் கழித்து கறிக்குழம்பு கேட்குறான். கறி எடுக்கலையில முதல்ல அவனுக்கு ஆயத்தம் பண்ணது கஞ்சி. இப்போ கஞ்சி வேணாங்கிற என்ன சுகமாயிட்டான். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தகப்பனும் அப்படித்தான் இருக்கணும், ஒவ்வொரு தாயும் அப்படித்தான் இருக்கணும். சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, நல்வாழ்வு உண்டாவதாக என்று அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். பி நாட்டாக இருக்கிறது நான் பீயிங்க மாத்துறேன். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இதுக்கு வரம்பற்ற தேவதாசர்லாம் தேவையில்லை, எல்லாரும் செய்யலாம். இல்லாட்டி தேவன்ட்ட கஞ்சனா ஓ கத்தாவே, ஓ ஆண்டவரே, ஓன்னா
எந்த மாற்றம் நடக்காதுங்க. விசுவாசிங்க, அப்புறம் டிக்ளேர் பண்ணுங்க. அப்ப அவர் இயேசுநாதர் மாதிரி தான் நான் செயல்படணுமா? நிச்சயமா இயேசுநாதர் மாதிரி தான் செயல்படணும்.